இன்றைக்கான சண்டே எபிசோடில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸை விட்டு போயிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு சுத்தமாக அது செட் ஆகலை. அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பேசுகிறாரு, எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இதை பேசுகிறாரு, எதை பேசணும், அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுகிறாரு. சம்மந்தமே இல்லாத ஆட்களை வந்து போட்டு இவ்வளோ மோசமாக அவங்கள பேச விடாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நேற்று நடந்தது தான் இன்றைக்கும் நடந்துச்சு. மெயினாக இன்றைக்கி நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரி வெர்சஸ் எஃப்ஜே. அந்த மேட்டரில் வந்து இன்றைக்கி ஆதிரி வந்து அவங்க ஒரு கேஸை போட்டு அந்த கேஸில் தனக்கான நியாயம் கிடைக்கலன்னு ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஒரு நியாயம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் அரோரா வந்து திவ்யா சொன்னதுனால எஃப்ஜே பற்றின ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இது ஆதிரி பேசினது தான். ஆதிரி வந்து முத்தம் கேட்டாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருப்பான். ஆதிரை பற்றி ஒரு 10 விஷயம் இருக்குது, சொன்னா அவள் கெரியரே க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். அதை வந்து சொல்லியிருப்பாங்க அரோரா. இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி முன்னாடி சொன்னாங்க. அந்த இடத்துல அரோரா எதுவுமே பேசலை. ஆனால் இன்னைக்கு எதுக்கு இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. அன்னைக்கு நடந்தப்பவே அவங்க பேசினாங்களா, எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசலைன்னு நினைக்கிறேன். அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்னா, முத்தம் தானே கேட்டா, அவனை ஸ்கின் டு ஸ்கின் நான் கேட்டா, இப்படி தான் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த விஷயத்த வந்து விஜய் சேதுபதி முன்னாடி சொல்கிறாங்க. பிரேக் போயிட்டு வரும்போது எஃப்ஜேவுக்கும் அரோராவுக்கும் சரியான சண்டை. எஃப்ஜே வந்து போய் கேட்டு, நீ வந்து இதை இருக்கீங்க, நீ ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக எதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்கிற, அதை கேட்டு இவர் உடனே வந்து என்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க எஃப்ஜே, நீங்கள் யார் எஃப்ஜே அதை சொல்கிறதுக்கு அப்படி இப்படின்னு போட்டு அவனை கேட்டார். இப்போ அவனை வந்து கேட்குறீங்க கேள்வி, என்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலான்ட்டு. நீங்கள் எப்படி சொல்லலாம் அந்த வீட்டுக்குள்ளே யார் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லி, யாருக்காக பேசணும், எப்போ பேசணும், அதை மட்டும் நீங்கள் சொல்லலாமா? லிட்டரலாக அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸே திட்டிகிட்டு இருக்காங்க ஹோஸ்ட்டை. அதை பற்றி நம்ம காலையில் வீடியோ பார்ப்போம், சரிங்களா? எல்லாரும் இப்போ வந்து ஹோஸ்ட்டை எந்த சீசன்லையுமே நடந்தது கிடையாது. இந்த சீசனில் ஹோஸ்ட்டை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கண்டஸ்டன்ஸ். அந்த அளவுக்கு சேதுபதி அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங்லலாம் நல்லா தாங்க பண்ணாரு. ஆனால் பார்வதி விஷயத்தில் மட்டும் அவர் எடுக்கிற ஸ்டாண்டு அவருக்கு மிகப்பெரிய, அதாவது இந்த செவுரு எல்லாரையும் பலி வாங்குச்சு. முதல்ல கலையரசனை பலி வாங்குச்சு, இவர் தர்பீஸை பலி வாங்குச்சு, கமருதனை வாங்கிக்கிட்டு இருக்கு, பிரஜனை பலி வாங்குச்சு, அடுத்து சாண்ட்ரா வாங்க போகுது, இப்போ இவர் விஜய் சேதுபதியவே பலி வாங்க போகுது. அது சேதுபதி அவர்களுக்கு தெரில. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நடந்துச்சு, எல்லாமே முடிஞ்சுது. எபிசோடு முடிஞ்ச உடனே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் தான் மெயின். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த சாண்ட்ரா இருக்காங்க இல்லையா, இந்த சாண்ட்ரா சேச்சிக்கு எப்பா எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டில் வந்ததுலேயே எந்த சீசனை கம்பேர் பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக்கான பர்சனை நான் பார்த்ததில்லை. பார்வதியவே தூக்கி சாப்பிட்ருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரியான வன்மம்னா சாதாரண வன்மம் கிடையாது. இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, இந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ பெருசோ அவ்வளோ வன்மத்தை அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. யார் மேலே? திவ்யா மேலே. ஒரு சீன் எனக்கு கிரியேட் பண்ணாங்க பாருங்க, எப்பா எல்லாம் மிரண்டாங்க எங்கே இருக்கிறவங்களாம். ஏற்கனவே பிரஜன் போனதுலேருந்து பைத்தியம் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முத்துன பைத்தியம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, நேற்றுக்கு எபிசோடில் திவ்யாவை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திவ்யா வந்து என்னை பற்றி இன்டெரக்டாக பேசுகிறாங்க, அதனால் அவங்ககிட்ட நான், அதாவது இன்றைக்கி கூட வந்து விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், திவ்யா விஷயத்தில் நீங்கள் எடுத்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தப்பு, நியாயம் எங்கே இருக்கோ நியாயத்தின் பக்கத்தில் நில்லுங்க. ஒரு இன்டெரக்டான ஒரு மெசேஜ். நீ நியாயத்து பக்கம் நின்னா மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே நீ சர்வை பண்ண முடியும். இவங்க கணவர் வெளியில் சாண்ட்ராவை டாப் 5ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சாண்ட்ரா போகிற போக்க பார்த்தா இந்த அடுத்த வாரம் நாமினேஷனில் வெளில போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. நேற்று இதே கேள்வி கேட்கப்பட்டது. இதுவே பிரஜனுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை, நீங்கள் பிரஜன் கிட்ட பேசலை, அப்போ பிரஜன் வந்து கமருதன் வந்து பிரஜனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாருன்னா நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்களா? அப்போ நீங்கள் திவ்யா விஷயத்தில் ஏன் வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டுருப்பாப்புல. அப்போ இவங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதை நேற்று எபிசோடில் நமக்கு காட்டலை. அவங்க வந்து இன்டெரக்டாக பேசுகிறாங்க, அதனால நான் அவங்கக்கிட்ட பேசுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதை வந்து திவ்யா வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அது எல்லாரும் முன்னாடியும் தான் அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று நடந்த இடத்துல
எபிசோட் முடிஞ்சு சேதுபதி போயிட்டாரு. போன உடனே திவ்யா அவர்கள் அதை வந்து அட்ரஸ் பண்ணணும், அந்த பாயிண்ட் வந்து கிளியர் பண்ணணும். நான் வந்து எந்த இடத்துலையும் இன்டெரக்டாக சாண்ட்ராவை பற்றி நான் பேசலை அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் உட்கார சொல்கிறாங்க. ஹவுஸ்மேட்ஸ் ஒரு 2 minutes எனக்கு டைம் கொடுங்க, ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா குடுன்னு எழுந்துச்சி ஓடுறாங்க. சாண்ட்ராவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நம்மளை பற்றி தான் பேச போகிறான்னு சொன்ன உடனே குடுன்னு ஓடுறாங்க. அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா நீங்களும் தான் இருக்கணும், ஏன்னா நீங்கள் தான் என்னை வந்து சொல்லியிருக்கீங்க, ஸோ அதை வந்து நான் அட்ரஸ் பண்ணணும், கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னும் போதே என்னால் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு இவங்க சொல்கிறாங்க, கானாவனத்தில் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் ஒரு விஷயம் பேசும்பொழுது நாங்கள் எல்லாம் உட்கார்றோம் இல்லைங்க, அவங்க பேசும்போது மட்டும் அமித் கூப்பிட்றாரு, எல்லாருமே கூப்பிட்றாங்க, அவங்க ஒரு விஷயம் சொல்லணும் போது எதுக்குங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பேச ஆரம்பித்தோடனே சூப்பர் டீலக்ஸ் ரூம்குள்ளே போய் கத்துறாங்க. என்ன கத்துறாங்க, அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆமா, அதனால வாஷ்ரூமுக்கு போகணுமாமா, என்ன வாஷ்ரூம் கூட போக விட மாட்டீங்களா, அப்படி என்ன தலைப்புற காரணம், எனக்கு என்ன பிரச்சனைன்னு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லணுமா, உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, நீங்களாம் மனுஷங்களா, அப்படி இந்த பழைய வார்த்தைகள்லாம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லலை. திவ்யா கேட்கும் பொழுது சாண்ட்ரா அவர்கள், திவ்யா ஒரு 5 minutes எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது, நீங்கள் ஓப்பனாக பீரியட்ஸ்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கூச்சப்படுற, எனக்கு பார்த்தா அப்படி தெரில, கூச்சப்படுற நபராக இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கணும், ஒரு 2 minutes இல்லை ஒரு 5 minutes இல்லை ஒரு 10 minutes இல்லை ஒரு அரை மணி நேரங்க, எனக்கு இந்த மாதிரி ஸ்டொமக் பெயினாக இருக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சொல்லிட்டு போக முடியுமா முடியாதா. ஆனால் அந்த இடத்துல சாண்ட்ரா பண்ணது என்னென்னா, நான் என்னாலாம் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்ன உடனே தான் திவ்யா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சாண்ட்ரா பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, கானா வினோத்து கேட்குறாருங்க, ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, எல்லாத்துக்கிட்டே என்ன எல்லாத்துக்கிட்டையும் இப்படி கத்துனா எப்படி அப்படின்னு கேட்டால் உடனே அங்கேருந்து குடுன்னு வராங்க. வந்து இன்னும் உனக்கு நான் சொல்லணுமா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் சொல்லணுமா, நான் எல்லாம் இந்த இடத்துல இருந்து கத்தி எல்லாருக்கிட்ட சொல்லணுமா. பின்னாடி பார்வதியை கூப்பிடுறாங்க. பார்வதியை கூப்பிட்டு, அந்த ஆள் வீட்டிலலாம் அக்கா தங்கச்சியே இல்லையா, பொம்பளைங்களே இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனைலாம் வராதா, என்ன பண்ணுறாங்க, இப்போ இதை கிளியர் பண்ணி அவன் என்ன பண்ண போறா, இஷ்டத்துக்குன்னு பேசுகிறாங்க. இப்போ அதை பேசி அவன் என்ன பண்ண போறா, என்ன வேணும் அவளுக்கு, பைத்தியமா நீங்கள், லிட்டரலாக மென்டல் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எதுவுமே சொல்லலை, நீங்கள் என்னை ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதை நான் அட்ரஸ் பண்ணணும், இல்லைங்க எனக்கு இதை கேட்க விருப்பம் இல்லைங்க நான் போகிறேன்னு சொல்லியிருக்கலாம், அதையும் சொல்லலை. எனக்கு பீரியட்ஸு, ஸோ என்னால் நான் உட்கார முடியாது, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், அதையும் சொல்லலை. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, கானா வினோத்துக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு பீரியட்ஸ் இருக்குன்னு, எங்கள் பார்வதி தவிர்த்து யாருக்குமே தெரியாது. கானா வினோத்து ஒரு வார்த்தையை விட்டார், அவரும் ஒன்றும் சொல்ல. 2 நிமிஷம் உட்காருங்க, கேட்டு போயிருங்க, பேசிட்டு போயிடலாம். இந்த 2 நிமிஷம் அந்த ஆள் எப்படி என்ன 2 நிமிஷம் உட்கார சொல்லுவார், அவங்க வீட்டிலலாம் பொம்பளைங்களே இல்லையா, வேற என்னமோ பேசினா, அறிவு இல்லையான்னு தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா அப்படின்னு கானா வினோத்து கோவமாயிட்டாப்புல. இந்த கேள்வி இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, இந்த அறிவிலியாலாம் பேசுனீங்கன்னா நானும் திரும்ப கேட்பேன், உங்களுக்கு அறிவிலியான்னு கேட்பேன், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. திவ்யா அந்த இடத்துல கூட சாண்ட்ரா நான் அவங்க திவ்யா சாண்ட்ரா அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட பண்ணிட்டல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். 3 நாளாக சாண்ட்ரா கிட்ட திவ்யா சண்டை போடணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. எனக்கு அப்படி எதுவும் தெரில, நான் அப்படி எங்கேயுமே பார்க்கல, உங்களை கண்டுக்கவே இல்லை அவங்க. என்னைக்கு நீங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப மூஞ்சல் அடித்த மாதிரி ரொம்ப ஹாஷாக பேசுனீங்களோ அன்னிலேருந்து உங்ககிட்ட வர்றதே கிடையாது. 3 நாளாக வந்து என்கிட்ட சண்டை போடுறதுக்காக அவள் காத்துக்கிட்டு இருக்கா. இப்போ சாண்ட்ரா என்ன அவங்க மனசுக்குள்ளே எப்படி பதிஞ்சிருக்குன்னா, திவ்யாவுடைய டார்கெட் நம்ம தான், நம்மளை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு அவன் பிளான் பண்ணிட்டா அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஆள் மனசுக்குள்ளே அது நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேதத்தை ஓதுனது பார்வதி சாத்தான் தான். சாத்தான் வேதம் ஓதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த சாத்தான் ஓதுன வேதம் தான் அது. திவ்யா என்ன இருந்தாலும் அப்படி பண்ணிடக்கூடாது அப்படி இப்படின்னு பேசி முழு பைத்தியமாக்கி வச்சிருக்கிறாங்க சாண்ட்ராவை. இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இன்னைக்கு அவங்க பண்ணது இருக்கு, எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. வந்து தலைமையில் ஏறிக்கோ
அப்படின்றாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. திவ்யா அப்பயும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க. ஏங்க நீங்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, நான் உங்களை எங்கேயுமே இன்டைரக்டாக பேசுறது கிடையாது. ஈவன் அதுக்கப்புறமா வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்த பிறகு திவ்யா கிளியராக சொல்கிறாங்க, நான் யார்கிட்டையும் சாண்ட்ராவை பற்றி தப்பாக பேசுனது கிடையாது. நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லியிருக்கேன்னா, சாண்ட்ரா என்கிட்ட பேச மாட்டுறாங்க, ஏன் பேச மாட்டுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு தான் பேசியிருக்கேன். ஈவன் பார்வதிக்கிட்டேயுமே அவங்க அதுதான் பேசினாங்க. அவங்க வந்து பார்வதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போய் பேசு, நீ போயிட்டு தனியாக உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திவ்யா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏன் பேசணும், இப்போது 2 பேர் பழகிட்டு இருக்கோம், நல்லா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எதனா ஒரு மனஸ்தாபம்னா அதை நேரடியாக கூப்பிட்டு பேசணும். அதை விட்டுட்டு சம் ரேண்டம் பர்சன் மாதிரி வந்து என்னை தூக்கி எறிஞ்சு பேசுறது, காய்ச்சி பூச்சின்னு கத்துறது, அப்படிலாம் பண்ணால் நான் எதுக்காக நான் திரும்ப போய் பேசணும், எனக்கு அதுக்கான அவசியமே கிடையாது. அப்படி இந்த வீட்டுக்குள்ளே ரேண்டம் பர்சனாக பழகினவங்க கிட்டே அவங்க இப்போ நல்லா தானே பேசிகிட்டு இருக்காங்க, நான் அவங்களுக்கு அப்படி என்ன பண்ணேன், இதைத்தான் அவங்க பேசினாங்க. எந்த விதத்துலையும் சாண்ட்ராவை தப்பாக பேசலை. அவங்க ஏதோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னை இஷ்டத்துக்குன்னு அவங்க கத்துறாங்க. அதனால் என்னால் எங்கேயும் போயிட்டு என்னால் போய் பேசிகிட்டே இருக்க முடியாது, அது வளர்ந்துக்கிட்டே போகுது. அவங்க பேசலையா, ஓகே பரவாயில்ல, நான் விலகியே இருந்திருக்கிறேன், இப்படி தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, ரம்யா கிட்ட திவ்யா ஏதோ சொன்னாங்களாமா சாண்ட்ராவை பற்றி. ஏங்க ஒன்றுமே பேசாத அந்த பொண்ணை வந்து நீங்கள் எவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, நீங்கள் மண்டையை உடைச்சிருன்னு பார்வதி கிட்ட சொன்னது, கமுருதுன்னு உசுப்பேத்தி பேச வச்சது, பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனையில் நீங்கள் பார்வதியை உசுப்பேத்தி திவ்யாவை எல்லா இடத்துலையும் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது சாண்ட்ரா. ஆனால் இந்த இடத்துல அப்படியே மாற்றினாங்க பாருங்கள், அந்தர் பெல்ட்டி, ஆகாய பெல்ட்டி இது, அந்தர் பெல்ட்டி தாண்டி ஆகாய பெல்ட்டி இது. அவள் என்னை 3 நாளாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, 3 நாளாக அவள் இதுக்காக தான், என்னடா வேணும் அவளுக்கு, அழுக. ஆனால் அவனா அந்த சட்டையை போட்டு உட்காந்துக்கிறது, கதவு கிட்ட போய் உட்காந்துக்கிறது. எனக்கு என்னமோ அவங்களுக்கு சீரியஸான மென்டல் இஷ்யூ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பீரியட்ஸ் எல்லாருக்கும் வர்றதாங்க, அது ஒன்றும் அது காமனான விஷயம்தான். பெயின் இருக்கும், ஆனால் கேர்ள்ஸ்க்கு அது பழகின விஷயம். எல்லா இடத்துலையும் பீரியட்ஸை காரணமாக காட்டி 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 எல்லாரும் அதை ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறது. கனியாக தான் கேட்டாங்க, அட்வான்டேஜாக அதை யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ சாண்ட்ரா வந்து இதை பண்ணுறது அன்வான்ட் இல்லை, வாண்டடாக பண்ணுறாங்க. திவ்யானாலே அவங்களுக்கு வந்து என்னவோ இருக்குது போல், அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு பண்ணுது போல். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்க காமாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. திவ்யா நேராக கேமராவில் போய் சொல்கிறாங்க, பிரஜன் அவர்கள்கிட்ட ஒரு தகவலை சொல்கிறாங்க. அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல, நானும் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால் முடியலை, அவங்கக்கிட்ட பேசவே முடியல, அவங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் நான் நிற்பேன். நீ வந்து எனக்கு இது யார்கிட்டையுமே என்னால் சொல்லி புரிய வைக்க முடியாது, அதனால தான் நான் உங்ககிட்டயே நேரடியாக சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கேமராவில் போயிட்டு பிரஜனுக்கு ஒரு மெசேஜே சொல்கிறாங்க. வெளியில் பிரஜனும் திவ்யாவுக்கு தெரில, பிரஜனும் சாண்ட்ரா மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ வாண்டடான ஒரு ஹேட்டை அவங்க திவ்யா மேலே காட்டுறது ஆரம்பத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. பிரஜன் எவிக்ட் ஆனதுக்கு இவங்க தான் காரணம், பிரஜன் வந்து என்னை விட திவ்யாவுக்கு அதிகமான ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு, ஐபேக்கோ ஐஸ்கிரீம் டாஸ்கில் வந்து பிரஜன் வந்து திவ்யாவுக்கு தான் கொடுத்தாரு, அப்புறமா இந்த உறவை நீட்டிக்கணும் துண்டிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு துண்டிக்கணும்னு கொடுத்துட்டு திவ்யாவுக்கு நீட்டிக்கணும்னு கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு விஜய் சேதுபதி எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிட்டாரு, உங்களோட கேமையும் அவங்க கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. இதையெல்லாம் மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு திவ்யாவை அவங்க வாண்டடாக டார்கெட் பண்ணுறாங்க, வாண்டடாக அவங்கள அட்டாக்கும் பண்ணுறாங்க. ஆனால் திவ்யா அதுக்கு சலைச்ச ஒரு ஆள் கிடையாது, திரும்பி கொடுக்கறதுல அவங்க வந்து குறியாக இருக்கிறாங்க. நம்ம சாண்ட்ரா வச்சே நம்ம பேசக்கூடாது, நம்ம அடங்கி போவோம் அப்படின்னு அவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் பார்வதி வந்து என்னமோ பெரிய ரொம்ப நல்லவ மாதிரி, நீ அப்புறமா வந்து பேசுடி, அவள் கண்டிஷன் என்ன கண்டிஷன், ஐசூலியா இருக்கிறாங்க, பீரியட்ஸ் தானே, என்ன கூந்தல் கண்டிஷன், ஒரு வெங்காயமும் கிடையாது, நல்லா தான் இருக்காங்க, இவங்க பாட்டு பேசிட்டு போயிடுவாங்களாமா. இதுவே பார்வதியாக இருந்தால் விட்டுருப்பாளா, துரத்தி போய் பேசியிருப்பாங்களா இல்லையா? நீ என்னம்மா நீ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டே இருப்பியாம்மா பார்வதி, அதான் விட்டாம்பார் ஒரு கிக்கு உனக்கு சபரி. அடுத்த வீடியோவில் வந்து நான் அந்த குறும்படத்தை போட்டு காட்டுறேன், நல்ல நகைச்சுவை,
பார்த்து பார்த்து நீங்கள் சிரிக்கலாம், லூப் மோடில் போட்டு நீங்கள் சிரிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் அதை வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க சாண்ட்ரா அவர்களுடைய வன்மம் எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். ஸோ வரக்கூடிய வாரங்களில் நிச்சயமாக இவங்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டை வரும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஒரு மலையாளிக்கு தமிழ் பொண்ணை பார்த்தா பிடிக்கலைங்க. இது இனவரின்னு நான் சொல்ல விரும்பலை, நான் அந்த இதுக்கு கொண்டு போகல. அதே எந்த பார்வதியை வந்து விமர்சனம் பண்ணாங்களோ அந்த பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளாக கூடவே இருந்து நன்மையை மட்டுமே செய்த திவ்யா மேலே இவ்வளோ வன்மத்தை கொட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.